விக்ரம் வேதா வந்து சண்டை போட்டுக்கிறத பார்த்து தன்வி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. தன்வி தன்வின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. ஒன்னால தான் சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்க்குற ரவி வந்து விக்ரமை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு, நீ தன்வியை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே, ஆமாப்பா தன்வி வந்து கோச்சிக்கிறா, என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னோடனே, அப்போ நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் தன்வி வந்து உங்ககிட்ட பேசுவா, புரியுதா? முதல்ல 2 பேரும் ஒத்துமையாக இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க, அப்போ எப்படி குழந்தை வந்து உங்ககிட்ட பேசுவா அப்படின்னோடனே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்தா வந்து வேதா வந்து என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு எத்தனை என்னைய குறை சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நீ தான் பண்ணுற, உன்னால தான் வீட்டில் பிரச்சனையே வருது, நீ தான் என்கிட்ட எப்போ பார்த்தா சண்டை போடுற. இல்லைங்க, நீங்கள் தான் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. கரெக்டாக தன்வி அங்கே வந்துடுறா. தன்வியை பார்த்துன்னு விக்ரம் வந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, வேதா வந்து ஹக் பண்ணுறாரு. என்ன வேதா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதை தன்வி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. பரவாயில்லையே, அப்பா அம்மா 2 பேரும் ஒத்துமை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிடுறா. உடனே வந்து கொஞ்ச நேரம் வந்து 2 பேருமே தன்னையே மறக்கிறாங்க, விக்ரம் வேதாவும் அப்படியே அவங்க அனுப்பலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து விக்ரம் அப்படின்னோடனே வேதா விட்டுறாரு. விக்ரம் சாரி அப்படின்றாரு. என்ன விக்ரம் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லி சொன்னோன்னே, வேறு என்ன பண்ணுறது, தன்விக்காக தான் இப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவள் வந்து நம்ம 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறா, அதனால் நம்மக்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி பரவாயில்ல அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உடனே 2 பேருமே வந்து ஒருத்தர் அந்த ஹக் பண்ண ஃபீலிங்ஸே இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வேதா கிட்ட வந்து விக்ரம் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு வேதா, இன்னொரு விஷயம் அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இனிமேட்டு நம்ம 2 பேரும் சண்டை போட வேணாம், அதை நீங்கள் யோசனை பண்ணுங்கள், புரியுதா? நீங்கள் தான் அதிகமாக சண்டை போடுறீங்க. இங்கே பாரு, நானும் சரி நீயும் சரி 2 பேரும் சண்டை போட வேணாம், போதுமா? அதுவும் குழந்தை முன்னாடி சண்டையே போட வேணாம், அது நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்றாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் வந்து நீ பேசினா நான் அமைதியாக இருக்கேன், நான் பேசினா நீ அமைதியாக இருக்கணும், ஓகேவா? இதுவும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்றாங்க. என்ன பேசினாலும் உங்களுக்கு கோவம் வராது அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றுமே வராது, அதே மாதிரி நீயும் அமைதியாக இருக்கணும், ஓகேவா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து விக்ரம் ஒரு பொருள் காணும்னு சொல்லிட்டு, எங்கே போச்சு அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும், உனக்கு தெரியாதா, நீ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வச்சுட்டாரு. என்ன இப்போ தான் அமைதியாக இருப்பேன்னு சொன்னீங்க, எனக்கு தெரியாதான்னு மெதுவாக தானே கேட்டேன் வேதா அப்படின்றாரு. பார்த்தீங்களா, அப்படியே வந்து அடிக்கிறீங்களே பெல்ட்டி அப்படி சொல்லிட்டு, சரி இங்கே தான் இருக்குது, இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. சரி இப்போ நம்ம தன்வியை கூட்டிகிட்டு போகலாம், தன்வி எங்கள் கூட வா, நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, தாத்தா பாட்டி கூட போய்க்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தன்வி, ப்ளீஸ் வருவியா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு, சரி அப்போ வேதா நீ நம்ம வா, நம்ம 2 பேரும் போகலாம். இல்லை நானும் வரேன் அப்படின்றாங்க. அப்போ 3 பேருமே போகிறாங்க. பார்த்தியாங்களா, தன்வி நம்ம கூட வந்துட்டா அப்படி சொல்லிட்டு கூட கூட்டின்னு போகிறாங்க. இங்கே பாரு தன்வி, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாக இருக்கோம், எந்த பிரச்சனையுமே இல்லை புரியுதா? ஆமாம் தானே வேதா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்கோம், நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற, நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோன்னு. இல்லை நேற்று நைட்டு சண்டை போட்டிங்களே, அதெல்லாம் கிடையாது, இங்கே பார்த்தியா எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி நீங்கள் ஒத்துமையாக இருக்கீங்க, நான் எப்படி நம்புறது? தன்வியை நம்ப வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, என்ன வேதா, நம்ம இப்போ ஒத்துமையாக தானே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே வேதா கையும் அவரையும் பார்க்குறாங்க. இது